151 நகராட்சியில் கழிவுகளை கொண்டு 1000 மெகாவாட் தயாரிக்கப்படும் ஒரு திட்டத்தை அறிவிச்சாங்க. அந்த திட்டம் எங்க இருக்குன்னு தெரியல. இதையே நான் ரொம்ப கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சேன். அதாவது இந்த சூரிய ஒளியில இருந்து 1000 மெகாவாட் தயாரிக்கிறேன். நீங்க 1 மெகாவாட் கூட தயாரிக்கல. ஆனா யாரோ ஒரு கம்பெனிக்காரனுக்கு போய் இன்னைக்கு என்ன கம்பெனிக்காரன், அதானி குழுமம், அவனுக்கு போய் இன்னைக்கு 25 வருஷத்துக்கு ஜென்மத்தில் நமக்கு இனி நாம இந்த மின் உற்பத்தியில சாட்டிஸ்ஃபை ஆக போறது இல்லையோ, நிறைவாக போறது இல்லையா? என்ன கொடுமை சார். அவகிட்ட 1000 மெகாவாட் ஏதோ போட்டு 700 ரூபா யூனிட் போட்ட வாங்குறேன். சரி, நான் ஒண்ணு கேட்கறேன், தைரியமா சொல்லுங்க, சட்டசபையிலும் கேட்க போறோம். அது அதானி குடும்பத்துக்காரங்கிட்ட நேர போட்டியில டெண்டர் வச்சீங்களா? அதே மோடியினுடைய மாநிலத்தில் டெண்டர் வச்சு குறைவாக்குறன்னு கொடுத்தாங்க. ஆனா டெண்டரே வைக்காம அதானியை கூப்பிட்டு உடனே தூக்கி அவங்க கையில் கொடுத்தீங்களே, வருஷத்துக்கு 112 கோடி ரூபாய் கொடுக்கணும், 25,000 பட்ஜெட்ல கிட்டத்தட்ட 25 கோடி கொடுக்கணும். யார் கொடுக்கறது? யார் நீ? 25 வருஷத்துக்கு நீயே கால் உள்ளனவும் கடல் நிறுவனம் உட்கார போறியா? இப்பவே அப்படி 10 நிமிடம் எழுந்து நின்று அந்த பதவி பிரமாணத்தை எடுக்க முடியல. எடுக்கணும்ல பதவி பிரமாணம். என்ன அக்கிரமம், கான்ஸ்டிடியூஷன் வயலேஷன். ஒரு மந்திரி பதவி பிரமாணம் எடுக்கணும்னா இந்த கவர்னர் காதுல சரியா உழணும். நம்ம கவர்னர் லேசான ஆள் இல்ல. கிட்டத்தட்ட 28 வருஷம் ஆந்திராவில் எம்எல்ஏ இருந்தவர், எம்பியா இருந்தவர், 15 முறை பட்ஜெட் பண்ணவர், எல்லாம் சரி. ஆனா அன்னைக்கு அப்படி பண்ணிட்டாரு. ஒவ்வொருத்தரும் எழுந்து நின்று எப்படி படிக்கணும்னா, துரைமுருகன் என்கிற நான் இந்தியாவின் அரசியல் சட்டத்துக்கும் இறை ஆண்மைக்கும் ஆட்பட்டு அப்படி படிக்கணும். எனக்கு தெரிந்த ரகசியங்களை ஒருவரிடமோ பலரிடமோ நான் வெளியிட மாட்டேன் என்று நான் மனசாட்சியின் பெயரால் சத்தியம் செய்கிறேன், கடவுள் பெயரால் சத்தியம் செய்கிறேன்னு அவன் சத்தியம் பண்றது அவர் காதில் விழணும். யார் காதில்? அந்த ரைட் கரெக்டா படிச்சாதான் படிக்கணும். சில பேர் படிக்க இறை ஆண்மைக்குன்னா இறைய விட்டுருவான். என்னன்னா ஆண்மைக்கும் குழந்தை பெற்றுக்கோ, ஆண்மைக்கும் பெண்மைக்குமா இவன் என்ன படிக்கிறான்னு எப்படி சார் தெரியும்? வருஷம் நிக்க வச்சுட்டான். அவன் ஆண்மைக்கோ பான்மைக்கோ பெண்மைக்கோ படிச்சு முடிச்சா டக்குனு எல்லாம் கையெழுத்து போட்டான். இட்ஸ் ஹைலி irregular, against the constitution provision, is entirely undemocratic method. எப்படி இந்த நியாயம்? எல்லாரும் ஒரே கூம்லா ஜனகணமன பாடின மாதிரி பாடினா அதே தான் பாடினா. ஜனகணமனையாவது பாடினானா? தேசிய கீதம். அந்த தேசிய கீதத்துக்கு முழுக்க நிக்கணும். 2 வரி ஜனகணமன ஜெயிக்க 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 பண்ணி படிச்சு. ஆக இந்தியாவின் அரசியல் சட்டத்திலையும் அதையும் நீங்க அவமானப்படுத்தின, தேசிய கீதத்தையும் அவமானப்படுத்தின, இத கவர்னரை கிட்டே அவமானப்படுத்த வச்சுக்கிட. எப்பா சரியா நாள். கவர்னர் பாவம் நல்ல மனுஷன், பசுமாடு மாதிரி நல்லவர். ஐ நோ ஹிம் வெரி வெல், நல்லவர். ஆனா இந்த இடத்துல வல்லவரா இருந்திருக்கணும் கவர்னர். தப்பு பண்ணிட்டார். ஆகியனால உங்களுக்கு அதான் நீங்க குடும்பத்துல போட்டாலும் எப்படி பண்ண முடியும்? நீங்க நாங்களா சொல்றோம்னு இதை நீங்க நினைக்க கூடாது. நாங்க சொல்ற காலம் எல்லாம் போச்சு. இப்போ அவார்டு பத்திரிகையிலே ஆரம்பிச்சுட்டான்.
யாரு இது? ஆனந்த விகடன் கையில் இருக்கிறது. இந்த ஆனந்த விகடன் நம்மளை ஒன்றும் ஆதரிக்கிறது இல்லை. சௌக்கியமா இருக்கடோ, வீழ்ச்ச பண்ணுங்கோ, பார்த்து பண்ணுங்கோ. வாக்கிங்ல போகும்போது நிறைய மாமிகள் வரும். அது ஒரு திடீர்னு இருக்கும். நிறைய பேருக்கு செத்த நில்லுங்கோ, கொஞ்சம் நெல்லுன்னு சொல்ல மாட்டாங்க, செத்த நில்லுங்கோ. என்ன மாமி சொல்லுங்க, விஷம் பண்ணிட்டா இல்லையோ, சாங் முடிவு எடுத்தா இல்லையோ, ப்ரொவிஷன் பார்த்தீங்களா கொள்ளாருன்னு சொல்லிட்டார். அவள் கண்ணாது இல்லையோ, ஆனால் பட் சொன்ன செய்திருவாள்னே. மைத்திலி நீ தெரியுமா, நான் ஆத்துக்கு பக்கத்துலேயே ஒரு கடை வச்சிருக்கா பாருங்க. ஐயோ மோசம் வருது, அத்தி பேர் கூட சொன்னாடா நீ பார்த்தீங்களா. அந்த மாதிரி பேசுங்க. அதுலயே பாரு என்ன சொல்றான்னா, இதை எழுதினவர் ஆனந்த விகடனுடைய, அதாவது ஜூனியர் விகடனுடைய ஆசிரியர் திருமாவேலன், ஒரு பொலிட்டிக்கல் ரைட்டர், மெகா கெட்டிக்காரர். அவர் எழுதுறார் பாருங்க, 5 ஆண்டு காலமாக உடன்குடி மின் திட்டத்துக்கு ஒரு செங்கல் கூட எடுத்து வைக்க விடாமல் இழுத்தடிப்பவர்கள் நம்ம கொண்டு வந்த திட்டம் உடன்குடி திட்டம், ஒரு மின்சாரம் தயாரிக்கிற திட்டம். நாமும் BHEL 2 பேரும் சேர்ந்து நாங்க தயாரிக்க போறோம்னு சொன்னோம். நம்ம வந்த உடனே யார் அங்கே, நான் தான் சொன்னாங்க. அந்த உடன்குடி, ஆமா அதை எடுத்துரு, உடன்கட்டை ஏற்றினோம். ஏன் நாங்கள் அந்த திட்டத்தை நாங்கள் விட்டு அப்படின்னாங்க. உடனே நாங்களாம் எழுந்து ஏன்னு கேட்டோம். அதை தமிழ்நாடு மின்சார வாரியமும், அதாவது நாமும் சேர்ந்து செய்கிற ஒரு திட்டம், பெல் கம்பெனி சேர்ந்து செய்கிற திட்டம். எதுக்கு பெல் கம்பெனி சேர்க்கிறது? நாமே செய்யலாம் என்று முடிவுக்கு வந்தோம். எனது அரசாங்கம் எனது அரசாங்கம் செய்யும், எனது அரசாங்கம் செய்யும் 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 செய்யும். என்னாச்சு? டெண்டர் விட்டாங்க. 2 பேர் போட்டாங்க. வினையம் பாருங்க, மறுபடியும் டெண்டர் விட்டல, யார் ஒண்ணா வர்ற பாருங்க. மறுபடியும் மத்திய அரசின் பெல் நிறுவனமும் பவர் மேக் என்ற வெளிநாட்டு நிறுவனமும் 2 பேரும் சேர்ந்து ஒரு டெண்டர் போட்டாங்க. எந்த பெல் வேணாம்னு சொன்னீங்களோ அதே பெல் மறுபடியும் இன்னொருத்தரை கூப்பிட்டு பவர் மேக் என்ற ஒரு கம்பெனிக்கார கூப்பிட்டு 2 பேரும் போட்டு இவன் பெல் அடிச்சுட்டான். அடிச்சானா இதுக்கு பக்கத்தில் என்ன பண்ணா, சீன நிறுவனம் ஒண்ணு, சைனாக்காரன், அவன் இந்தியாவில் இருக்கிற FK என்ற ஒரு இந்திய நிறுவனம் சேர்ந்து அவன் ஒரு டெண்டர் போட்டான். இப்ப என்ன பண்ணணும்? டெண்டர் விரிச்சு பார்த்து யாரு கரெக்டா இருக்குதோ அவனுக்கு கொடுத்துருக்கணும். ஆனா அந்த டெண்டரை 2 வருஷமா திறக்கவே இல்லை. அங்கெல்லாம் அந்த கவரே துருபிடிச்சு, அதான் கவர் துருபிடிச்சான், அந்த கவரே துருபிடிச்சு. 2 வருஷமா திறக்கல. திறந்தாங்க 2வது வருஷம் அண்டாகாசன். அது அந்த சீனாக்காரனுக்கு வந்துச்சு, அவனுக்கு வந்துச்சு. சீனாக்காரனை கேட்டாங்க, உடனே இவங்க என்ன கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. அவன் கோர்ட்ல கேஸ் போட்டான். கேஸ் போட்ட உடனே சத்யநாராயணன் ஜட்ஜி சொல்றார், அரசாங்கம் என்பது நேர்மையாகவும் சமமாகவும் நடந்து கொள்ள வேண்டும். நேர்மைக்கும் பாரபட்சமற்ற தன்மைக்கும் எதிராக நடந்து கொள்வது அரசியல் சட்டத்துக்கு புறம்பானதுன்னு சொன்னாங்க. இப்ப அது மாதிரி ஆயிப்போச்சு. அதுதான் சொல்றாங்க இந்த பத்திரிகையில, இந்த உடன்குடி திட்டத்தை
2 ஆண்டு காலமா கிடப்பில போட்டீங்க. ஆனால் எதிர்பார்த்த அந்த ஒரு அதானி குடும்பத்துக்கு மட்டும் உடனே போய் இடுக்கெடுத்து அதானி குடும்பத்துக்கு 20 நாள்ல போய் 5 மாதங்களுக்குள்ளாக அவனை கையெழுத்து போட்டீங்க. அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, முதல் நாளா வந்தான், பார்க்க முடியாதுன்னு சொல்லு, ஐ எம் நாட் வெல். அவன் போனான், வெல் we will do. அங்க அவனுக்கு பெரிய ஆள். அங்க அவர் ஊருக்கு போயிருந்தப்பதான் வந்தார். அவர் வேற அடி ஊர்லயே இருக்கிறது இல்லையா, இவர் அவளுக்கு இவாள் வேண்டியவன். இவாள் அங்க ஒரு போன் அடிச்சா, என்ன செய்யறா, உடம்பு சரியில்லைன்னாலும் சரி வந்து அதானி கொடுத்து கையெழுத்து போட்டு போயிட்டாங்க. அவன் கேட்கிற ஆனந்த விகடன், உடன்குடி திட்டத்துக்கு டெண்டர் 2 வருஷமா மூடி கிடக்குது, அதை திறக்கிறதுக்கு வக்கில்ல, ஒரு அதானி குடும்பத்துக்கு 5 மாசத்துல போட்டாம அதுக்குள்ள வந்து கையெழுத்து போட்டீங்களே ஒரு நொடியில. இதுக்கு இடையில இருக்கிற மர்மம் என்னன்னு நான் கேட்கல, ஆனந்த விகடன் கேட்கிறான். இது ஆட்சியில் இருந்தாங்க. அது இன்னொரு சொல்றார் பாரு, ஜெயலலிதா அவர்கள், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் தமிழ்நாட்டை மின்மிகை மாநிலமாக மாற்றுவோம் என ஜெயலலிதா அறிவித்தார். அதாவது மின்மிகைன்னா மின்சாரம் நிறைய கடந்து வண்டி இருந்து கீழெல்லாம் போறது, அப்படி போகலாம், அது மாதிரி பண்ணணும்னா அதை இவங்க சொல்றான் பாருங்க, எவ்வளவு கிண்டலா. மின்மிகை மாநிலமாக ஆக்குவது இருக்கட்டும், மின்வெட்டு இல்லாத மாநிலமாவது ஆக்கினீர்களா? ஐ எம் நாட் ஆஸ்கிங். ஆனந்த விகடன் அவள் மின்வெட்டு இல்லாத மாநிலமா ஆக்கினீர்களா? அதுவும் கிடையாது. அவ சொல்றான், மின்சாரம் முழுமையாக நிறுத்தினால்தானே கரண்ட் கட் என்பீர்கள். எங்க ஆட்சியில் எங்கேயா கரண்ட் கட் இருக்குன்னா அவன் சொல்றான், இவன் ஆனந்த முழுமையா நிறுத்தினாதானே நீங்க கரண்ட் கட்டுவீங்க. ஆனா லோ வோல்டேஜ் மின்சாரம் கொடுப்பது, அதுக்கு என்ன பண்ற? இப்ப எந்த ஏசி ஓடுறது இல்லை, எப்போ பார் ராத்திரி பூரா வோல்டேஜ். கேட்டா கரண்ட் கட்டு ஒண்ணு இல்லையே, கரண்ட் கட்டு இல்ல, ஆனா லோ வோல்டேஜ் கொடுத்து செய்தி என்ன கேட்கறான். லோ வோல்டேஜ் தான் கொடுப்பது, விளக்கு எரியும் ஆனால் ஒளி வராது. நான் சொல்லி ஆனந்த சொல்றான், விளக்கு எரியும் ஆனா லைட் இருக்காது, காற்றாடி ஓடும் ஆனால் காற்று வராது. மின்சாரம் இருந்தும் இருளிலும் வியர்வையிலும் கசகசக்கும் இந்த நிலைக்கு நத்தம் பார்முலா என்று கூட பெயர் வைக்கலாம். இதை விட வேற எதையாவது அடிக்கலாம், நத்தம் பார்முலா என்று கூட வைக்கலாம். மின்துறை பாருங்க அழகா, நாம கூட இப்படி எழுத முடியாதுங்க. மின்துறை நஷ்டத்தில் இயங்கி, மின்துறை நஷ்டத்தில் போதான் அதை ஆள்பவர்கள் லாபம் அடையும் வினோத நிலைதான் இந்த தமிழ்நாட்டில் இருக்கிறது. மின்சாரம் அந்த மின்துறை எலக்ட்ரிசிட்டி போர்டு நஷ்டத்தில் போகுது, அதுக்கு மந்திரியாக இருக்கலாம், நல்லா இருப்பாங்க, எப்பேற்பட்ட சொல்லுங்க. ஆக இந்த நிலை என்ன கேட்கிறான், ஒவ்வொரு ஆண்டும் எனக்கு அது கேட்கிறான். தமிழ்நாட்டில் சொல்றான், கடைசியில் சொல்றார், இந்த நிலையில் மின்வாரியம் தொடர்பாக சில கேள்விகள். அதிமுக ஆட்சிக்கு வந்தும் புதியதாக தொடங்கப்பட்ட மின் திட்டங்கள் எவை எவை, அவை எந்த கட்டத்தில் உள்ளன? நான் கூட கேட்கல, ஆனந்த விகடன் கேட்கிறான். இதை அப்படியே சட்டசபையில் படிப்பேன், சபாநாயகர் குறிப்பு ஏறாது ஏறாது ஏறாது, நான் ஏற காட்டி போயான். திமுக ஆட்சியில் உருவாக்கப்பட்ட மேட்டூர் 600 மெகாவாட், வல்லூர் போன்ற திட்டங்கள் இன்றைய நிலை என்ன? உற்பத்தி தொடங்கி விட்டதா?
இல்லை எனில் எப்போது தொடங்கும்? கேள்வி கேட்பது ஆனந்த விகடன். தனியாரிடம் மூணாவது, தனியாரிடம் இருந்து என்ன விலை கொடுத்து மின்சாரம் வாங்கப்படுகிறது? அது மற்ற மாநிலங்களோடு ஒப்பிடும்போது எவ்வளவு கூடுதல் குறை? 4, சூரிய சக்தி மின்சாரம் தயாரிக்க எவ்வளவு செலவாகும்? மற்ற மாநிலங்களில் மட்டும் குறைவான தொகைக்கு எப்படி கிடைக்கிறது? 5, காற்றலை மின்சாரம் தயாரிக்க ஊக்குவிக்க அரசு எடுத்த முயற்சிகள் என்ன? 6, உடன்குடி டெண்டரில் இவ்வளவு நாள் ஊசலாட்டம் ஏன்? இன்னொரு 10 ஆண்டுகள் கழித்து தமிழ்நாட்டில் மக்களின் மின் தேவை என்னவாக இருக்கும்? 9, தமிழ்நாட்டை மின்மிகை மாநிலமாக மாற்ற பரிசீலனையில் உள்ள எதிர்கால திட்டங்கள் என்ன? இது 9 கேள்வி கேட்டான். 10வது கேள்வி கேட்கிற ஆனந்த விகடன், தமிழ்நாட்டில் மின்துறை என்ற ஒன்று இருக்கிறதா? நத்த விஸ்வநாதன், நான் சொன்னா கோபம் வருது. கலைஞர் எழுதுனா கருணாநிதிக்கிறே வேலைன்றீங்க, ஸ்டாலின் பேசினா இவர் தான் பேசியிருப்பாருன்றீங்க. நாங்க பேசலப்பா, இது முரசொலி இல்லப்பா, இது ஆனந்த விகடன். இதுக்கு என்ன பதில் சொல்றீங்க? நாங்க சொன்னாதான் கோபம் வருது. இதுதான் கேட்கிறோம். இதெல்லாம் துருப்பிடிச்சு போயிருக்குன்றதுக்கு இது அடையாளம். இன்னைக்கு என்ன பிரச்சனை நாட்டில்? நேற்று ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணார் கலைஞர் முதல். எல்லாரும் உட்காந்து பேசியிருந்தார். திடீர்னு எடுத்தார், எல்லாரும் பேசினார். மதுவிலக்க என்ன பண்ணலாம், அமல்படுத்திடலாம், கிடுகிடு விட்டார், அறிக்கை விட்டார். படப்படாமல் முடிஞ்சு போச்சு நாடு. இப்போ நல்லவங்க எல்லாம் வரவேற்கிறாங்க. பரவாயில்ல சார், பரவாயில்ல சார், பரவாயில்ல, பரவாயில்ல. டாக்டர் ராமதாஸ், நான் 38 வருஷமா இதுதான் சொல்லிட்டு இருக்கேன். சொல்லுங்க, இன்னும் 2 வருஷம் சொன்னா 40 வருஷம் சொல்லுங்க. நாங்க ஒன்றும் வேணாம் இல்லையே, நீங்க ஒன்றும் சொல்லல, நாங்க சொல்லலையே. இன்னும் 2 வருஷம் சொன்னா 40, அடுத்த ஒரு 10 வருஷம் சொன்னா 50. போறவரையும் சொல்லிக்கிறோம், பயிற்சி சொல்லிட்டு இதாச்சுங்களா? இந்த பக்கம் இந்த ஏடி இருக்கணும். கேட்கறேன், ஏன் சார் நாங்க தான் ஆளுங்கட்சியா நீங்களா? என்னன்னா, நாங்க தான் உங்களை ஸ்பை வச்சு சிஐடி வச்சு என்ன பண்றீங்கன்னு போனை டேப் பண்ணி ஆளை விட்டு பார்த்து பிடிப்போம். நாங்க கேபினெட்ல என்ன பேசுறேன்னு உங்களுக்கு எப்படி சார் தெரியும்? நீங்க இப்பதான் கேபினெட், அவரு இதுல பெரிய டாக்டரேட் வாங்கி கொடுத்தாங்க. நீங்க எந்த நேரத்துல என்ன பண்ணுவீங்கன்னு தெரியலன்னா இத்தனை ஆண்டு காலம் அரசியல் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. அவரோட அரசியல் பண்ணவெல்லாம் இருக்கிற இடம் தெரியாம போயிட்டான். அவர் காமராஜரோட அரசியல் பண்ணவர், ராஜகோபால் ஆச்சாரியோட அரசியல் பண்ணவர், எம்ஜிஆரோட அரசியல் பண்ணவர், அகில இந்தியாவில் இந்திரா காந்தியோட அரசியல் பண்ணவர், அவர் கொண்டு வந்த எமர்ஜென்சி எதிர்த்தவர், ராஜீவ் காந்தியோடு பார்த்தவர், இபி சிங்கோடு இருந்தவர். அவருடைய ப்ராப்ளமே வேற, ரேட்டே வேற. அவருக்கு ஒரு போராத காலம் உங்களோட பண்ண வேண்டிய இஷ்டம் அரசு. அவருக்கு இல்லை, அவருடைய சர்வீஸ் பார்த்து அவருடைய பிபி சிங் என்ன, அவருடைய வாஜ்பாய் என்ன சொல்றா சார். ஒரு தடவை பாப்பா எலெக்ஷன் நடக்குது, நமக்கு எலெக்ஷன், அவருக்கு எலெக்ஷன். தஞ்சாவூருக்கு தண்ணி இல்லை, தண்ணி விட்டா ஒரு 5 டிஎம்சி விட்டாதான் அங்கே ஓட்டு போடுவோம் போறது, தண்ணி தெரிஞ்சு போகுது. கலைஞர் போன்ல எங்கேயோ பிடிச்சி பேசுறாரு. அப்போ ஒரு வாஜ்பாய் வந்து வாரணாசியில நிக்கிறாங்க. உடனே அந்த எலெக்ஷன் கேம்பெயின்ல பிரைம் மினிஸ்டர் இல்லையா, அப்போ அவர் கையில் அந்த இது கொடுக்குறான். என்ன சொல்றேன்னு, எனக்கு 5 டிஎம்சி தண்ணி கர்நாடகத்துக்கிட்டு வாங்கி கொடுத்தாதான் என் எலெக்ஷன் ஜெயிக்கணும்.
சொன்னாரு, I am away from Delhi. I am on the election campaign, Mr. Karnanidhi. What shall I do? No, எப்படின்னா, okay, let it be. Tomorrow morning I am going to Delhi. 4 o'clock to 5 o'clock I will be there. Ask Mr. Your PWD Mr. Dorimurgan to come and contact with me. Dorimurgan அனுப்புங்க, 5 மணிக்கு என்ன வந்து பார்க்கட்டும். 4 மணிக்கு நண்பர்களே, 4 மணிக்கு போய் இறங்குறேன். அவர் பாவம் ராத்திரியெல்லாம் பேசிட்டு வந்து கண்ணெல்லாம் சிவப்பா இருக்கு. அது அந்த கட்டம் விடிய விடிய கூட்டம் பேசுற எலெக்ஷன். அது அந்த கூட்டத்தில் கூட மிஸ்டர் துரைமுருகன், whether I am Prime Minister or not, Mr. Karnanidhi, whether he is Chief Minister or not, but he is my good friend of mine. I should obey for my friend. என்று அந்த 5 மணிக்கு கர்நாடக சீஃப் மினிஸ்டரை எழுப்பி தண்ணி விட சொன்னார். அந்த ஆற்றல் கலைஞருக்கு மட்டும்தான். இந்திரா காந்தியை பார்க்கறதுக்கு உள்ள போறார். Oh yes, Mr. Karnanidhi also come. Let us discuss our president candidate, ஜனாதிபதி candidate பேசலாமா? Shall we have Venkatraman? How is your feel? Your place, your man, your Tamil Nadu, Mr. Venkatraman. கலைஞர் அடிச்சார். அது என்ன பிராமணனே வந்து ஒரு பிற்பட்டப்பட்டவர் வரக்கூடாதா? மேடம், why not you backwardல? Backward? I don't know who is backward. Anybody? உடனே கலைஞர் சொன்னாரு, ஜெயில் சிங் இருக்காரு, உங்களுடைய ஹோம் மினிஸ்டர், அவர் பேக்வர்ட். உடனே தவானை கூப்பிட்டு, தவான், is it so? அவர் பேக்வர்டா ஃப்ரெண்டடா இல்லைன்னாமே அவர் ஹோம் மினிஸ்டர் ஓட்டார். அதம்மா, is it so? எஸ் மேடம், ஓகே, கால் யூ பண்ணார். ரெடி, நீங்க விரும்புறீங்களா அப்படின்னு கேட்டா, எஸ். அந்த அம்மாவுக்கு நன்றி தெரிவிப்பதற்கு முன்னாலேயே கலைஞருடைய கையை பிடித்து நன்றி தெரிவித்தார். அந்த அரசியல் பண்ணவர். இதுதான் சொன்னேன். அதனால இது ஒன்றும் பெருசு இல்லை. ரொம்ப டெலிவரி கேஸ் பார்த்தவங்களுக்கு குழந்தை பிறந்தோடனே அழும்போது அது பெண் குழந்தையா இல்லையான்னு குரல்லே கண்டுபிடிச்சிடுவாய்வோம். அந்த மாதிரி கலைஞர் அடிச்சுட்டாரு. அதை விட இவங்க வந்து அதை அனௌன்ஸ் பண்ணலான்னு இருந்தாங்க. இங்க அடிச்சுட்டாங்க. அட்ஜர்ன், கேபினட் கூட்டம் அட்ஜர்ன். யார் அந்த கருப்பு ஆடு, கலைஞருக்கு சொன்ன கருப்பு ஆடு, கருப்பு ஆடு இல்லை, சிவப்பு ஆடு, அது ஒரு ஊதா ஆடு. இப்ப என்ன சொல்றா எல்லாரும்? இது பக்கம் பேசுறான், அந்த பக்கம் பேசுறான். ஆமா, செய்ய வேண்டியதானே, 1000 கிட்ட கொண்டாந்தாங்க, நீ கொண்டு வரதானே, அது செய்யல, அது கொண்டு வர வேண்டியதானேன்னு சொல்ல. அப்போ என்ன பண்ணீங்களே, கொண்டாந்தீங்களே, இப்ப கொண்டாந்து. இப்ப என்ன சொல்ற நீ? போனுடைய வானாடியா சொல்லு. நாங்க ஆட்சிக்கு வந்தா கொண்டாடுவோம். எங்க கிராமத்துல எல்லாம் நான் போறேன், கிராமத்துல நாளைக்கு கூட போறேன். லேடிஸ் பூரா அவ்வளவு பாசமா சொல்றாங்க, சாமி இத ஒண்ணு பண்ணிட்டாருன்னு வச்சுக்கோ, எங்களுக்கு காசும் வேணாம், பணமும் வேணாம், நாங்க எல்லாம் இந்த முறை அவருக்கு முழுக்க குத்திடுறோம். பொம்பளை தெரிஞ்சு போச்சு. இது அவங்களுக்கு எரிச்சல். உடனே பொறுக்க முடியாம எழுதுறாங்க. அதாவது எப்படி எழுதுறான்னு பாருங்க. டோட்டல் ப்ரோஹிபிஷன், முழு மத விலக்கு இந்துல எழுதுறாங்க. இந்துல இம்பாசிபிள், அதாவது என்ன ஏது வார்த்தை கூட போடல, இம்பாசிபிள், முழு மது விலக்கு அமுல் அப்படின்னு சொன்ன நடக்காது, இம்பாசிபிள்ன்றான். சேஸ் a finance expert, யாரோ ஒரு ஃபைனான்ஸ் எக்ஸ்பர்ட் சொன்னானா, இந்துல எழுதியிருக்காங்க. என்ன நான் கேட்டேன், என்ன சொல்லிருக்காங்க? How can you compensate for the loss of rupees 25,000 crores year after year? 25,000 கோடி இந்த மது விலக்கில் அரசாங்கத்துக்கு வருமானம் வருது.
அதை எப்படி நீங்க காம்பன்சேட் பண்ண போறீங்க அப்படின்றாங்க. இப்போ இது வர்றதுனாலேயே அரசாங்கம் கஜானா நிரம்பி இருக்கா? அது முதல்ல பதில் சொல்லு. இது மதுவிலக்கை நாங்கள் அமல்படுத்தி விட்டால் 25,000 கோடி கிடைக்காது, கிடைக்காததால் நிதிநிலை பற்றாக்குறை ஏற்படும். நான் கேட்கிற கேள்வி, இப்ப இது மதுவிலக்கு இத இருக்கிறதுனால ரத்து பண்ணிட்டு இதை ஓடுறதுனால 25,000 கோடி வருது. இந்த 25,000 கோடி வர்றதுனால கஜானா நிரம்பி இருக்கா? இல்லைன்னு சொல்றான். நான் சொல்லல, தமிழ்நாட்டினுடைய பைனான்ஸ் மினிஸ்டர் சொல்ற, பைனான்ஸ் செக்ரட்டரி சொல்றான். என்ன சொல்றான் கேளுங்க. பைனான்ஸ் செக்ரட்டரி கே சண்முகம், நம்ம கிட்ட இவர் தான் பைனான்ஸ் செக்ரட்டரி, இவங்க கிட்ட இவர் தான் பைனான்ஸ் செக்ரட்டரி, எவன் தான் அடுத்து வந்தா அவங்க கிட்ட இவர் தான் பைனான்ஸ் செக்ரட்டரி. இந்த இந்திரர்கள் மாறுவார்கள் இந்திராணி சதம்ன்ற மாதிரி. அவர் சொல்றாரு, மிஸ்டர் பைனான்ஸ் செக்ரட்டரி கே சண்முகம் admitted, ஒத்துக்கொண்டிருக்கிறார். எதை பத்தி? that the state was passing through difficult time. ரொம்ப கஷ்டத்துல இருக்கு. 2,075 கோடி வருது, ஏன்டா கஷ்டத்துல இருக்கு? இவன் சொல்றான் 25,000 கோடி வராது, அப்புறம் நீ என்னடா பண்ணுவே? கருணாநிதி சொல்றாரு, எப்படி பண்ணுவேன்னா, இவன் 25,000 கோடி வாங்கி வச்சு இல்லைன்றான், இதுக்கு என்னடா பண்ற, இதுக்கு என்ன பண்ற? அது சொல்றாரு பாருங்க. அடுத்து இதுல என்ன போது பாருங்க. ஆல்ரெடி ஸ்டேட் ஓன் டாக்ஸ் ரெவென்யூ ப்ராஜெக்ட் provision are being revised down year by year. ஏற்கனவே மாநிலத்தினுடைய சொந்த வருவாய்கள் வருஷத்துக்கு வருஷம் குறையுதுன்றான். ஏன் குறையுது? உதாரணத்துக்கு ஒன்று சொல்றது கேளுங்க. நமக்குன்னு சில வரி விதிப்புகள் உண்டு. சேல் டாக்ஸ் நமக்கு வரும், வாகன வரி நமக்கு வரும், கமர்ஷியல் டாக்ஸ் இதெல்லாம் நமக்கு வரும். இப்ப வாகன வரி, கமர்ஷியல் டாக்ஸ் இதெல்லாம் ஒரு பெட்ரோல் பேங்க்ல போய் ஒருத்தன் பெட்ரோல் பிடிக்கிறான்னு வச்சுக்கோ, அதுல ஒரு 10-12% நமக்கு வரும். இப்போ தெரியுதா நான் சொல்றது? இந்த ஹார்பருக்கு இப்ப மூடுற நிலைமை வந்திருக்குது. இந்த ஹார்பர், அதை ஒண்ணு எச்சரிக்கை சொல்றேன். சென்னையில இந்த ஹார்பர் ஆந்திராவில் பக்கத்திலேயே 30 கிலோமீட்டர்ல ஒரு ஹார்பர், இன்னும் நெல்லூரை தாண்டி ஒரு ஹார்பர், 2 ஹார்பர் ஆந்திராவில் அமைச்சிருக்காங்க. இங்க வர்ற வண்டிகள் எல்லா கூட்டும் எல்லா விதமான சரக்கும் இப்ப நம்ம ஊருக்கு வர்றதில்லை. ஏன்னு கேட்டா, இங்க பூந்தமல்லி ஹைரோட்ல பாத்தீங்கன்னா உண்டாயில வண்டி ஏச்சுன்னா சென்னை வரையில அப்படியே டிராவல் நிக்குது. ஏன்னா ஹார்பர் டிராபிக் ஜாம், போக முடியல, அதனால டைவர்ட் பண்ணிட்டாங்க எல்லாத்தையும் இப்படி. அதே மாதிரி எல்லா சாலைகளும் சரியா போச்சு. அந்த சாலைகளை மேம்படுத்தணும்னு தான் தலைவர் இந்த திட்டம் சொன்னார். அதை போடல, இப்ப அவன் போறான். இப்ப அந்த வர ட்ரெயிலருக்கு இங்க பெட்ரோல் பிடிக்கிறான்னு வச்சுக்கோ, 1000 வண்டிக்கு பிடிக்கிறான், 1,00,000 வண்டிக்கு 50,000 வண்டி பிடிக்கிறான்னு வச்சுக்கோ, 50,000 வண்டிக்கு வர பெட்ரோல்ல வர சார்ஜ் உனக்கு வரும், நீ எழுந்துட்ட. ரெண்டாவது, ஏற்றுமதி இறக்குமதி பண்ற, அதுல ஒரு வருவாய் நம்ம கொடுக்கறான். இல்ல, கடந்த இன்னொன்று விஷயம், லாஸ்ட் ஒரு 4 வருஷமா சுப்ரீம் கோர்ட் ஒரு ஆர்டர் போட்டிருக்கான். இந்த மெட்ராஸ் ஹார்பர்ல கோல் ஹேண்ட்லிங் பண்ணக்கூடாது, அதாவது நிலக்கரியை இறக்குமதி செய்யறது ஏற்றுமதி செய்யக்கூடாதுன்னு போட்டான். நான் கேட்கிறேன் இந்த அரசாங்கத்தை, அதை தான் தளபதி சொல்றார். ஒரு மத்திய சர்க்காரோடு பேசி அது சுப்ரீம் கோர்ட்ல அந்த ஸ்டேவை வெக்கேட் பண்ற அளவுக்கு கூட தைரியம் இல்லாமல் உறங்கி கெடுக்கிற ஒரு கேடு கட்ட ஒரு சமமான சர்க்கார் இந்த அரசு என்றால் அதுக்கு துருபிடிச்சிருக்கிறார். இன்னும் சொல்ல போனா ஒரு சமம் டெட் செத்து போற அரசாங்கம் இது. ஆகியனால உங்களுக்கு அதனால குறையுது. ஹார்பர் போச்சுன்னா எல்லாம் போயிடும், உங்களுக்கு வருமானம் போயிடும், வாகன வரி போயிடும், 4 பேர் தங்குவான், அதுல டாக்ஸி வரும்,
எல்லா டாக்ஸ் இப்படி எழுதிங்கன்னா என்ன பண்ண முடியும்? அது யாருடைய தப்பு? இந்த அரசாங்கத்தினுடைய தப்பு. அது மட்டும் இல்லாம என்ன சொல்றா, in 2014 and 15 budget drop was in commercial tax which went up down by 1,000 crore. commercial tax ஏ போச்சுமா. ஏன் போச்சு கமர்ஷியல் டாக்ஸ்? இதனால தான் போச்சு. அடுத்து இன்னொன்னு சொல்றா பாருங்க. meanwhile revenue from registration liquor went on down of course, and project revenue from liquor was also scaled down. இந்த மதுவிலக்குல வர்ற காசும் குறைஞ்சி போச்சுன்றான். அப்படின்னா என்ன அர்த்தம்? இங்க சொல்ற 2,500 கோடி ரூபாய் வருதுன்றான். ஆனா அதே நேரத்தில் ஏன் குறைஞ்சி போச்சுன்றான்னா, உங்களுக்கு தெரியாது, இந்த பாட்டிலிங் பிளண்டிங் பண்ற யூனிட்டுகள் பூரா ஃப்ராடு பண்றான். நான் யாருக்கிட்ட இருக்கு பெரிய பிளாண்டிங் யூனிட்? யாருது? நான் சொல்லலப்பா, நீங்க தான் சொன்னீங்க. ஆகினால அது என்னாச்சு? சீல் போடாம எடுத்து கொடுக்கிறது, ஆக சர்க்காரை ஏமாத்துறது. அதனுடைய விளைவு நான் சொல்றேன். இதுல லிக்கர் விற்பதிலே கூட நிறைய நஷ்டம் வருகிறதுன்னா, திமுகவில் இந்த 2,500 கோடியை எப்படி மேக்கப் பண்ணுவீங்களே, நிதித்துறையில கரை கண்ட என்னுடைய தலைவர் இந்த பொந்துக்களை எல்லாம் அடைத்து நிர்வாகத்தை கொண்டு வந்திருக்கிறார். விட்டுப்பார், நாங்க போடுற பட்ஜெட் அதை எடுத்து காமிக்க வேண்டிய காலம் மட்டும் இருந்துச்சு. இந்த நாடு திரும்பி போயிடுச்சு. அதுதான் சொன்னார், இந்த துருபிடித்த அரசாங்கத்தை தூக்கி எறிய வேண்டாமா? இதை செய்வது நீங்கள் தானே என்று உங்களிடத்தில் நாங்கள் நீதி கேட்கிறோம். எங்களுக்காக அல்ல, உங்களுக்காக. அதை நீங்கள் செய்யாவிட்டால் வேறு யார் செய்ய முடியும்? என்று கோட்டை இருக்கிறது பார்வைக்கு, மந்திரிகள் இருக்கிறார்கள் கொலுபூமிகளாக, முதலமைச்சர் வருகிறார் உற்சவமூர்த்தி மாதிரி, சட்டம் ஒழுங்கு இருக்கிறது, செத்து போயிருக்கிறது, நிர்வாகம் செம்பித்து போயிருக்கிறது, மக்கள் இருக்கிறார்கள் வெதுவி போய், கலைஞர் இருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு மக்கள் இருக்கிறார்கள். நாம இருப்போம். நன்றி, வணக்கம்.